எதிரே ஒரு குதிரை வண்டி வந்தது. குதிரை வண்டியை ஓட்டி கொண்டு வரும் வயதானவர் வருகிறார். இதை பார்த்த எனக்கு ஏதோ ஒன்று தென்பட்டது. அந்த குதிரை வண்டியை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். நான் இறங்கி நான் விசாரிக்கிறேன். எல்லா ஊர்களுக்கும் சீருந்துகளே, சின்ன குக்கிராமத்திற்கே சிற்றூருக்கே சீருந்து வந்த காலத்தில் நீங்கள் குதிரை வண்டி ஓட்டி எப்படி பிழைக்க முடியும் என்று கேட்கிறேன். வேறு வழி இல்லை ஐயா, இப்படித்தான் பிழைக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது அவ்வளவாக சவாரி இல்லை ஐயா, இதை வைத்துத்தான் பிழைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று சொல்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்கிறேன். ஐயா, என்னுடைய மகன் ஒரு சைக்கிள் கடை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு வங்கியிலே ஒரு உதவி, ஒரு கடன் வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக அவன் சிறப்பாக வாழ்வான் ஐயா, அந்த உதவியை செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுங்க. இன்றைய மாலை திரும்ப உடனேயே நான் என்ற மாவட்ட நம்ம தொழில் மைய அந்த பொது மேலாளருக்கு உடனடியாக நான் அவரை அழைத்து இந்த குதிரை வண்டிக்காரருக்கு உதவ நான் உத்தரவிட்டேன். அடுத்த நாள் ஒரு 50,000 ரூபாய் உடனடியாக வங்கியிலிருந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய மகனுடைய அந்த மிதிவண்டி கடையை ஆரம்பித்தார்.